ஜோதிடப்படி மீடியா துறையில ஜெயிக்கிறது யாருன்னு ஒரு சின்ன அலசல் இது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு சோஷியல் மீடியால ஸ்டார் ஆகி பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு இல்லையா? சில ஜாதக அமைப்புகள் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல உங்க ஜாதகத்துல 10ஆம் வீட்டு அதிபதின்னு சொல்லுவோம். அதாவது உங்க தொழில குறிக்கிற கிரகம். அவரு ராகு அல்லது கேதுவோட சேரும்போது ரொம்ப நெருக்கமா இல்லாம, அதாவது ஒரு 5 டிகிரிக்கு மேல தள்ளி, அதே சமயம் 6, 8, 12 மாதிரி மறைவு வீடுகள்ல இல்லாம இப்படி இணைஞ்சிருந்தா மீடியாவுல பேர் எடுக்க நல்ல யோகம் இருக்குன்னு அர்த்தம். இரண்டாவதா, வெளிச்சம் தர்ற கிரகங்கள், அதாவது சூரியன் அல்லது சந்திரன். இவங்களும் ராகு அல்லது கேதுவோட அதே மாதிரி ரொம்ப பாதிக்கப்படாம, குறிப்பா உங்க ஜாதகத்துல 2ஆம் வீடு, அதாவது பணம் வர்ற இடம், இல்லனா 10ஆம் வீடு, அதாவது தொழில் ஸ்தானம், இங்க இணைஞ்சிருந்தாங்கன்னா மீடியா வழியா நல்ல வருமானம், பொருளாதார வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா ராகு. இப்போ இருக்கிற அந்த நவீன மீடியா, இன்டர்நெட், டெக்னாலஜி இதுக்கெல்லாம் முக்கியமான கிரகம்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. மேல சொன்ன இந்த அமைப்புகள் எல்லாம் உங்க ஜாதகத்துல இருந்தா நீங்க சோஷியல் மீடியால வைரல் ஆகிறதுக்கும், விளம்பரங்கள் மூலமா சம்பாதிக்கிறதுக்கும், ஏன் சந்தான மாதிரி மீடியாவிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் கூட நல்ல வாய்ப்புகள் உருவாகும். சில கிரிக்கெட் வீரர்கள் சச்சின், தோனி ஜாதகத்துல கூட இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குதான். ஆக உங்க ஜாதகத்துல இந்த கிரகச் சேர்க்கைகள் சாதகமா இருந்தா மீடியா உலகத்துல ஜொலிக்க உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கலாம்.